சுற்றுச்சூழல் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தாம்பரம் அருகே வாழை நகரில் கைப்பாய்கள் தயாரிக்கும் பணிகள் அனுப்பப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வு தற்போது பரவலாக ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னை பல்லாவரத்தை அடுத்த அனகாபுத்தூரில் வாழை நாரை கொண்டு பைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. இவை எளிதில் மக்குவதுடன் உபயோகத்திற்கு எளிமையாக உள்ளதாக கூறுகின்றார் பைகள் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள லதா. நாங்கள் வாழைப்பட்டையிலிருந்து இயற்கையான சாயம் போட்டு வாழைப்பட்டையிலிருந்து புது வகையான பேக் எல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு நாளைக்கு இப்போ 5 இல்லைன்னா 6 பேக் தான் பண்ண முடியுது. இதோ அதிக அளவு பண்ணதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். பிளாஸ்டிக் பைகளுக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்டு வரும் காகித பையை விட வாழைநார் பைகள் நீண்ட நாள் உழைப்பதாகவும் இதனால் இத்தொழிலை விரிவுபடுத்தி ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பை வழங்க முடியும் என்றும் கூறுகிறார் வாழைநார் பைகள் தயாரிப்பாளரான சேகர். வாழைப்பட்டையிலேருந்து ஃபைபர் எடுத்துட்டு மற்ற ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பேப்பர் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாழை ஃபைபர் எடுக்காம பட்டையாவே, அதாவது நம்ம நாட்டில் விவசாய நாடாக இருக்குது, நம்ம வேர்ல்டு வைடில் செகண்ட்ல இருக்கிறோம். அவ்வளோயும் நம்ம பட்டை யூஸ் பண்ணாமல் கீழே போட்டுடுறோம். நம்ம அந்த பட்டை வேல்யூ ஆடேஷன் ப்ராடக்டாக கொண்டு வரதுனால எக்கோ ஃப்ரெண்ட்லி நிறைய நமக்கு சேவ் ஆகுது. இதனால உமன் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ப்ரோக்ராமில் நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு பனானா இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும்போது எக்கனாமிக் ஜோன் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். நாங்கள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத இது போன்ற பொருட்களை வரவேற்பதுடன் இதனை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. உதயா, நியூஸ் 7 தமிழ், தாம்பரம்.